குஜராத் லாபிக்கு எதிராக இருந்த 2 கேள்விகள். ஒன்று எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், 2வது ஓட் சோரிக்கான அந்த அலிகேஷன். இந்த இரண்டையுமே உடைப்பதற்காக குஜராத் லாபி ஏராளமான பதில்களை கொடுக்க பார்த்தது, ஏராளமான முறை உங்களை டைவர்ட் செய்ய பார்த்தது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தன்னை டிஃபென்ஸ் செய்வதற்காக முன் வந்தார்கள். தேர்தல் ஆணையத்தை டிஃபென்ஸ் செய்வதற்காக பிஜேபியின் தலைவர்கள் முன் வந்தார்கள். இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவானது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் தேர்தல் ஆணையம் 2 பேருமே கைகோர்த்து வேலை பார்த்து வருகிறார்கள். பிஜேபிக்காக ஏராளமான மோர்ச்சாக்கள் இருக்கிறது, விங்ஸ் இருக்கிறது. மகிழா மோர்ச்சா, கிசான் மோர்ச்சா, யுவா மோர்ச்சா என்று. இப்ப பிஜேபி தனக்காக எலெக்ஷன் மோர்ச்சா என்று உருவாக்கியுள்ளது. அந்த எலெக்ஷன் மோர்ச்சா தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ பீகாருடைய எஸ்ஐஆர் அதற்கான ஃபைனல் ரிப்போர்ட்டை வெளியிட்டு விட்டார்கள். இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா 68.5 லட்சம் வாக்காளர்களை நீக்கியதாக கூறினார்கள். இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது 21 லட்சம் புதிய வாக்காளர்களை சேர்த்ததாக கூறுகிறார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் எந்த அளவில் அங்கே தில்லுமுல்லுக்கள் நடந்தது, எந்த அளவில் பிஜேபியால் எந்த விதமான கேள்விக்கும் பதில் கொடுக்க முடியவில்லை என்கிற இந்த சிச்சுவேஷனில் பிஜேபி முக்கியமாக குஜராத் லாபிக்கு எதிராக இன்னொரு பிரச்சனையும் வெளிவருகிறது. இந்த பிரச்சனை நரேந்திர மோடி தன்னுடைய சீட்டிலிருந்து இறங்க வேண்டும். நரேந்திர மோடி அரசாங்கத்தை லீட் செய்யக்கூடாது. பிஜேபியுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல் ஆர்எஸ்எஸ் இடம் ஷிஃப்ட் ஆக வேண்டும் என்கிற இந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் கிளம்பி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத், ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி போன்ற ஏராளமான மூத்த தலைவர்கள் இந்த வேலையை, இந்த லாபியிங்கை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ குஜராத் லாபி அவர்களுடைய பதற்றம் எந்த இடத்துலையுமே தப்பிக்க முடியவில்லை. ஒரு செக் மேட் என்கிற சிச்சுவேஷனில் வந்து விட்டோம். இதிலிருந்து தப்புவதற்காக அவர்கள் எடுத்து வைத்த ஒரு புதிய பிளானை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். பீகார் எலெக்ஷனில் வெற்றி பெறுவது ஒரு மிகப்பெரிய பிரஷராக மாறிவிட்டது. ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்கு உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள், அனைத்து நபர்களுமே போடக்கூடிய பிரஷர் பீகார் எலெக்ஷன். அப்படி பிஜேபி தோர்த்து போனால் நரேந்திர மோடி இறக்கணும். ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் கட்சி உடைஞ்ச உடனேயே இந்த ஆட்சி கவர்ந்து போகும் என்கிற அந்த விஷயம். பட் இந்த இடத்தில் தான் குஜராத் லாபி ஒரு புதிய சூழ்ச்சியை எடுத்து வைக்கிறார்கள். பீகார் எலெக்ஷனை நாங்கள் தோர்த்து போவோம், பீகாரில் இதற்கு மேலே நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம். ஏன்? மிக முக்கியமான மாநிலம், எதற்காக நீங்கள் விடுகிறீர்கள் என்கிற அந்த கேள்வி உங்கள் மனதில் வரலாம். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பதிவில் காட்டக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் பீகார் இவ்வளவு முக்கியமாக இருந்தால் கூட அதற்கும் மேல இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய பிரச்சனைகள். ஒன்று, ராகுல் காந்தியுடைய அலிகேஷன், எடிஷன் அண்ட் டிலிஷன் என்கிற விஷயத்தை வெளிப்படையாக ஆதாரபூர்வமாக எடுத்து வைத்து விட்டார். அதாவது இவர்களுடைய ஓட்டு திருட்டுக்கான அந்த முறைகளை எக்ஸ்போஸ் செய்து விட்டார் ராகுல் காந்தி. அதை உடைக்கணும். 2வது, எஸ்ஐஆர் வழியாக எந்த அளவில் மக்களுடைய ஓட்டுகளை டிலீட் செய்து வாக்காளர்களுடைய அந்த அதிகாரத்தை பறித்து அந்த இடத்திலும் பிஜேபி தன்னுடைய சாசனத்தை பிடிக்க பார்க்கிறது. முக்கியமாக யார் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுவார்களோ, அதாவது மைனாரிட்டிகளுடைய ஓட்டுகளை எப்படி திருடுகிறார்கள், அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இது ஒரு முயற்சி பீகாரில் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 80,000 வாக்காளர்களுடைய மாஸ் டிலீஷனுக்கான முயற்சி நடந்திருக்கிறது. எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. ராகுல் காந்தி ஆனந்த் கான்ஸ்டிடுவன்சியில் 6,000 வாக்காளர்களை நீக்கக்கூடிய விஷயத்தை தான் எடுத்து வைத்தார். இந்த இடத்தில் 80,000 வாக்காளர்களுடைய கதையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இந்த ஒட்டுமொத்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை முடக்கக்கூடிய வேலையை ஒரு சில அமைப்புகளை வைத்து பார்க்க தொடங்கிவிட்டார்கள். எங்களுடைய வீடியோக்கள் 3,000 10,000 தாண்ட மாட்டேங்கிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி சிம்பிளான 2 வழியாக. லைக் போடுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, இல்லை உங்கள் மனதில் வரக்கூடிய கேள்விகளை, queryகளை கீழே எழுதிவிடுங்கள். இதை செய்தாலே போதும், எங்களுடைய வீடியோக்கள் ஏராளமான நபர்களுக்கு போகும். இப்போ இந்த தியோரிக்கு வந்து விடலாம். எதற்காக குஜராத் லாபி பீகாரை இழக்க தயாராகிவிட்டது? பிரஷர் இருக்கு, ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிரஷர் இருக்கு, பிஜேபிக்கு உள்ள இருந்து பிரஷர் இருக்கு, ஆட்சி கவர்ந்து போகும் என்கிற அந்த பயமும் இருக்கு. ஆனால் இட் இஸ் a ரிஸ்க்.
இட் இஸ் அ ரிஸ்க். கேம்பிளர், கசினோவை நடத்தக்கூடிய நபர் எப்பவுமே நஷ்டத்தில் போக மாட்டார், விட்டு பிடிப்பார்கள். இந்த விட்டு பிடிக்கக்கூடிய கேம் தான் இந்த பீகார் மாநிலத்தில் இதற்கு மேல் நடக்க போகிறது. இதுல 2 விஷயம் கிளியர் ஆகும். ஒன்று, ராகுல் காந்தி எடுத்து வைத்த ஓட் சோரி. அப்படி நாங்கள் ஓட் சோரி செய்திருந்தோம் என்றால் பிஜேபி பீகாரிலும் வெற்றி பெற்றிருக்கோமா இல்லையா? இங்கே நீங்க தானே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் தான் ஓட்டுச்சோரி வழியாக, ஓட்டு திருட்டு வழியாக வெற்றி பெற்றிருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வி எடுத்து வைப்பார்கள். 2வது, இது போன்ற எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அந்த இடத்துல ஆப்போசிஷன் வெற்றி பெற்ற உடனேயே ஆப்போசிஷன் அமைதியாகிவிடும். அந்த பிரச்சனையை அதிகமாக பேச மாட்டார்கள். இங்கேயும் அது நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கையில் இவர்கள் இந்த வேலையை பார்க்க போறார்கள். 2வது, எஸ்ஐஆரை பொறுத்தவரையில் எஸ்ஐஆர் வெறும் பீகார்ல மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் நடத்த போவதாக கூறிவிட்டார்கள். இப்போ பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள். அந்த பட்டியல் நீங்க பார்த்தீர்கள். இப்போ இதற்கு மேல நான் காட்டப்போடு அந்த டேட்டாவை நீங்க பார்த்தீர்கள்னா 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தான். அது திருத்தவெல்லாம் கிடையாது. வெளிப்படையாக ஒரு திருட்டை செய்து வெளிப்படையாக அந்த திருட்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் கொடுத்து வருகிறார்கள். இப்ப 2வது, அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு அதே இடத்தில் பிஜேபி வெற்றி பெற்றால் பிஜேபிக்கு மறுபடியும் கேள்விகள் வெளிவரும். ஆனால் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் நாங்க தான் சரியான நபர்களை தான் நாங்க தூக்கணும், மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ 2 விஷயமே சரியாயிரும். இதுக்கப்புறம் தான் இவர்களுடைய அடுத்த கேம் பிளான் இருக்கு. வரக்கூடிய மற்ற தேர்தல்களில் எஸ்ஐஆர் நடத்தப்படும். இதே போன்ற ஓட் டெலிஷன், ஓட் எடிஷன்ஸ் நடத்தப்படும். அதை வைத்து மற்ற மாநிலங்களை தன் பக்கம் திருப்பலாம் என்கிற இந்த சதி வேலையை தான் இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் உடைய ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. பீகாரில் இப்போ நடந்த எஸ்ஐஆரில் 78,000 வாக்காளர்கள், இஸ்லாமிய வாக்காளர்களுடைய பெயரை நீக்கப் போவதாக ஒரு முயற்சி நடந்தது. இந்த முயற்சி நேரடியாக பிஜேபி நபர்களால், இதோடைய லிங்க் பிஜேபி நபர்களை போய் சேர்கிறது. பிஜேபி நபர்கள் தான் இந்த வேலையை பார்த்தார்கள் என்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஆதாரம் வெளிவந்த பின்பு கூட அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. மகாதேவபுராவில் 1 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக, ஆலந்த் கான்ஸ்டியூன்சியில் 6,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக, கன்னியாகுமரியில் ஒரு 10,000 12,000 வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டதாக, மகாராஷ்டிராவின் சிஎம் கான்ஸ்டியூன்சியில் 33,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக, 3,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக, இது எல்லாமே ஒரு அலிகேஷன் வெளிவந்தது. அலிகேஷன் இல்லை, ஆதாரபூர்வமான அலிகேஷன். வாக்காளருடைய அந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபலை எப்படி வயலேட் செய்திருக்கிறார்கள் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். ரைட் டு ஓட் denied via targeting deletion. உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாக்காளருடைய அந்த அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலையை டெலிஷன் முறையில் இவர்கள் செய்திருக்கிறார். ஓட்டு டெலீட் செய்துவிட்டால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு அட்டைக்கான எந்த அர்த்தமும் கிடையாது, நீங்க ஓட்டு போட முடியாது. அப்போ உங்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். 2வது, vote cast not guaranteed to be recorded. நீங்க ஓட்டு போடுறீர்கள், யாருக்கு அந்த ஓட்டு போடுறீர்கள் என்கிற அந்த விஷயம், அதற்கான ரெக்கார்டு எங்க கேரண்டியா இருக்கிறதா இல்லையா? விவிபேட்டிற்கான அந்த ஸ்லிப் உங்க கையில கிடைக்குதா? கிடையாது. 2வது. 3வது, நீங்க பார்த்தீர்கள்னா யாருக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கிறீர்களோ அந்த ஓட்டு கவுண்டிங் நேரத்தில் சரியான முறையில் கவுண்ட் செய்யப்படுகிறதா என்கிற இந்த கேள்விக்கான அக்யூரசியான அதுவும் பதில் கிடையாது. அக்யூரேட்டான பதில் அதற்கும் கிடையாது. 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ரொவிஷனல் டர்ன் அவுட் ரேஷியோ மற்றும் ஃபைனல் டர்ன் அவுட் ரேஷியோவில் 20-30% ஹைப்பை பார்த்திருக்கிறோம். இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களில் நீங்க பார்த்தீர்கள்னா 0.5 இல்லை அதிகபட்சம் 1% தாண்டாது. அதாவது என்னைக்கு நீங்க வாக்கு போட போறீர்களோ அன்னையிலிருந்து ஒரு 2 நாள் கழித்து ஒரு ஃபைனல் டர்ன் அவுட் ரேஷியோவை வெளியிடுவார்கள். அந்த கவுண்டருக்கும் வாக்கு பதிவிடப்பட்ட அந்த நாளைக்கான கவுண்டருக்கும் 0.5 to 1% மட்டும்தான் அந்த வித்தியாசம் இருக்கும். பட் இங்க என்ன நடக்கிறது? 11 நாட்கள் கழித்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல 8%, 12%, 20%, 30% வரை
அந்த வித்தியாசம் இருந்தது. அப்போ இந்த 30% லாபம் யாருக்கு போய் சேர்ந்தது? எங்கிருந்து இந்த வாக்காளர்கள் வந்தார்கள்? எப்படி இந்த வாக்காளர்? இதைத்தான் ராகுல் காந்தி கேட்டிருந்தாரு. எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. 5 மணிக்கு மேலதான் இந்த வாக்காளர்கள் அதிகமாக வந்து ஓட்டு போடுறார்கள் கூறுகிறீர்கள். அப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்கள்னு கேட்கும்போது ஞானேஷ்குமார் அவர்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட முடியாது, உங்க வீட்டு பெண்கள், மனைவி, தங்கை அவர்களுடைய ஃபுட்டேஜஸ்களை இவர்கள் கேட்கிறார்கள் என்கிற ஒரு அலிகேஷனை எடுத்து வைத்தார். வேடிக்கைத்தனமான பதில்களை இவர்கள் கொடுக்கிறார்கள். சரி, இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஆலந்த் கான்ஸ்டியூவன்சில எப்படி 6000 நபர்களுடைய வாக்கு நீக்கப்பட்டதாக கூறுகிறார்களோ, 80,000 வாக்காளர்கள் பீகாரில் இருக்கக்கூடிய டாக்கா என்கிற இந்த கான்ஸ்டியூவன்சியில் நீக்கப்பட்டதாக ஒரு முயற்சி நடக்கிறது. அங்கேயும் முயற்சி தான், இங்கேயும் முயற்சி தான். எப்படி இந்த முயற்சி? அதற்கு வருவதற்கு முன்பு ஒரு டீட்டெயில்ட் இன்ஃபர்மேஷனை பார்த்து விடலாம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வழியாக அந்த ஃபைனல் வோட்டர்ஸ் லிஸ்ட்ல என்ன மாற்றம் நடந்திருக்கிறது என்று. பீகார்ல இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி தான் எஸ்ஐஆருக்கான இந்த அப்ரூவலை கொடுத்தார்கள். எஸ்ஐஆர் நடத்த போவதாக ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்தார்கள். அப்போ பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 7,89,00,000. இப்போ இந்த புதிய லிஸ்ட் வெளிவந்ததுக்கு அப்புறம் 7.42 கோடி, 7,42,00,000 வாக்காளர்கள். நீக்கப்பட்ட 68.5 லட்சம் வாக்காளர்கள் அவர்கள் மறுபடியும் சேர்க்கப்பட்டார்களா நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 99% இதுல வந்து டெத், மைக்ரேஷன், டூப்ளிகேஷன் மற்றும் நான் சிட்டிசன்ஷிப் இஷ்யூ இருந்தது. ரைட், இந்த கேட்டகரியில நீக்கப்பட்ட நபர்களுடைய பெயரை சேர்க்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் கூறியது ஆதார் கார்டை வச்சு இவர்களை சேர்த்துருங்க. எந்த விதமான மாற்றமும் அங்க நடக்கவில்லை. இதற்கு எதிராக ஒரு 22 லட்சம் புதிய வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள். புதிய வாக்காளர்கள் மற்றும் பழைய நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க பார்த்தீர்கள்னா, அதாவது நீக்கப்பட்டது சேர்க்கப்பட்டது ஒரு 47 lakh வாக்காளர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை இழந்திருக்கிறார்கள். இப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் எத்தனை பேர் உண்மையான வாக்காளர்கள், எத்தனை பேர் போலியான வாக்காளர்கள், அது யாருக்குமே தெரியாது. இது இன்கொயரி செய்து பார்த்தால் தான் தெரியும். ஆர்டிகிள் 326 படி நீங்க பார்த்தீர்கள்னா, நோ எலிஜிபிள் voter டு பி லெஃப்ட் அவுட், நோ எலிஜிபிள் பர்சன் டு பி இன்க்ளூடட். எந்த ஓட்டருமே தன்னுடைய அதிகாரத்தை இழக்கக்கூடாது. எந்த ஓட்டருமே, அதாவது எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஓட்டர் நீக்கப்படக்கூடாது, அவர்களை சேர்க்கணும். இதுதான் ஆர்டிகல் 326 கூறுகிறது. இதற்காக ஃபார்ம் 6 என்று நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். ஃபார்ம் 6 வழியாக 22 lakh வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக கூறுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, டெலீட் செய்யப்பட்ட வாக்காளர்கள், டெத், இறந்த நபர்கள் 22 lakh என்று கூறினார்கள். அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. மைக்ரேஷன் மற்றும் ஆப்சென்ட் வாக்காளர்கள் 36 lakh என்று கூறினார்கள், 36 லட்சம் என்று கூறினார்கள். இதுவும் ஆல்மோஸ்ட் அப்படியே சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இப்போ இன்னும் 2 லட்சம் அதிகமாக டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் 7 லட்சமாக கூறினார்கள். இதிலும் இன்னும் ஒரு 80,000 வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள், நீக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் நீங்க பார்த்தீர்கள்னா, ஃபர்ஸ்ட் வந்து 65 லட்சம், இப்போ அது கூடி 68,50,000 வாக்காளர்களாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த கேம் பிளான் நடந்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, இதே போன்ற கேம் பிளான் தான் தமிழ்நாட்டிலும் நடக்கும், மற்ற மாநிலங்களிலும் நடக்க போகிறது. அதனால் கவனமாக இருங்கள். பீகார்ல எப்படி இந்த வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது அதை நீங்க பார்த்தீர்கள். அதாவது குஜராத் லாபி முடிவு செய்கிறார்கள், அதாவது பீகாரை இழக்கணும்னு இருந்தால் இழந்துடலாம், அதுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய மாநிலங்கள் அதை கைப்பற்றுவதற்காக இந்த திருட்டு முறையை உறுதி செய்வதற்கான இந்த முயற்சி. உறுதி செய்தால் மட்டும்தான் மற்ற மாநிலங்கள் திருடலாம். இங்கே ஓட்டு திருட்டு பிடிபட்டதாக இருந்தால் கூட அதை ஜஸ்டிஃபை செய்வதற்காக பீகாரை இழக்கக்கூடிய முடிவை எடுத்திருக்கிறார்கள். என்ன நடந்ததை நீங்க பாருங்க. காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடியுடைய எலிகேஷன்ஸ், ஓட் சோரி மற்றும் முஸ்லிம் அண்ட் ஆர்ஜேடிக்கான ஓட் பேங்க், அது வந்து தலித்களாக இருக்கலாம், மைனாரிட்டிகளாக இருக்கலாம். இப்போ அவர்களை எப்படி டார்கெட் செய்கிறார்கள் பார்த்தீர்கள்னா, சிவகுமார் சௌரசியா என்று
ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் BLA. இவர் வழியாக ஒரு 10 கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. ஃபார்ம் 7 நிரப்பியிருக்கிறார். இது வந்து பிஜேபியோடைய BLA ஆஃபீஸர். 130 நபர்களுடைய பெயரை அவர் நீக்கியிருக்கிறார்கள். இந்த கம்ப்ளைண்ட் வெளியில் போய் இதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வயலேட்டிங் ECI's ரூல். ஒரு கட்சியை சார்ந்த BLA, அந்த கட்சிக்கான பணிகளை செய்யக்கூடிய தொண்டர், அந்த நபர் எப்படி இத்தனை வாக்காளர்களுடைய பெயரை நீக்க முடியும் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இதே விஷயத்தை இன்னும் ஆழமாக ஆய்வு செய்து பார்க்கும்போது எலக்ட்ரோரல் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸரிடம் டாக்காவில் ஒரு மாஸ் லெவல் ஓட்டர்களை நீக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்ததாக கூறுகிறார்கள். ஆகஸ்ட் 31 தீரஜ்குமார் என்கிற இந்த நபர், பவன்குமார் ஜெயஸ்வால் பிஜேபி MLA ஃப்ரம் டாக்கா, அவருடைய PA பர்சனல் அசிஸ்டன்ட், அவர் ஒரு பெட்டிஷனை கொடுக்கிறார். EROடு எலக்ட்ரோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரிடம் இந்த பெட்டிஷன் போகிறது. இந்த பெட்டிஷனில் நீங்க பார்த்தீர்கள்னா 78,384 வாக்காளர்கள் தவறான முறையில், எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாத முறையில் அவர்கள் இந்த ஓட்டு லிஸ்டில் சேர்க்கப்பட்டதாக கூறுகிறார்கள். அதனால் இந்த நபர்களை நீக்கிவிடுங்கள், அவர்களுடைய எபிக் நம்பர் எல்லாம் அந்த பட்டியலில் கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, பிஜேபியுடைய ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸின் லெட்டர் ஹெட்டில் இன்னொரு கடிதம் எழுதப்பட்டது. அந்த கடிதத்திலும் இதே விஷயம்தான். லோகேஷ் என்கிற நபர் அதில் கையெழுத்து போட்டிருக்கிறார். சீஃப் எலக்ட்ரோரல் ஆஃபீஸர் ECO ஆஃப் பீகாருக்கு இந்த கடிதம் கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்திலும் 78,384 நபர்கள், இவர்களுடைய டாக்குமெண்டேஷன் சரியாக இல்லை, பெயர் சரியாக இல்லை, ஆதார் கார்டு சரியாக இல்லை, இது போன்ற ஏராளமான எலிகேஷன்ஸ்களை வைத்து அந்த நபர்களுடைய பெயரை நீக்க கூறி இந்த அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டது. இந்த நபர்கள் யார் என்று நீங்க அலசி பார்க்கும்போது எல்லாருமே இஸ்லாமியர்கள். டாக்கா என்கிற இந்த கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய மொத்த ஓட்டுகளே 2 லட்சம். அந்த 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் 80,000, கிட்டத்தட்ட 80,000 வாக்காளர்களுடைய பெயரை நீக்க கூறி பிஜேபியுடைய இந்த சதி, அதற்கான ஆதாரங்கள் இருக்கு, பெட்டிஷன் இருக்கு, லெட்டர் இருக்கு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. நவம்பர் மாதத்தில் தேர்தல் வர இருக்கு. இவர்களோட பேர் நீக்கப்பட்டதானா? கிடையாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், RJD மற்ற நபர்கள் இந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் எடுத்து வைத்ததால் அந்த நபர்களுடைய பெயர் நீக்கப்படவில்லை. ரெண்டாவது நீங்க பார்த்தீர்கள்னா, தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு இந்த அளவில் ஃபேவர் செய்து வருகிறது. அதை நீங்க பாருங்கள். இந்த போஸ்டர் நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும். இந்த போஸ்டரில் சிவனுடைய போட்டோ இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த விதமான மத அடையாளத்தை, எந்த விதமான இராணுவ அடையாளத்தை, இது போன்ற விஷயங்களை வைத்து நீங்க ஓட்டு கேட்கக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது. பட் இந்த இடத்துல நீங்க பாருங்க, இதே பவன்குமார் ஜெயஸ்வால் யார் இந்த ஓட்டர்ஸ்களுடைய பெயரை நீக்கக்கூடிய வேலையை பார்த்தாரோ, செய்தாரோ, அதே நபருடைய போஸ்டர் இங்க இருக்கு. இப்ப இதுவும் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. இதற்கு எதிராகவும் தேர்தல் ஆணையம் எந்த விதமான வேலையை பார்க்கக்கூடாது. அதனால்தான் தொடக்கத்திலே கூறினேன், பிஜேபியிடம் ஏராளமான மோர்ச்சாக்கள் இருக்கு, விங் இருக்கு. ஸ்டூடெண்ட் விங், ஃபார்மர்ஸ் விங், விவசாயிகளுக்கான விங், பெண்களுக்கான விங். அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் விங்கை ஹெட் செய்வது யார்? தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படுவதில்லை. ஒரு சில பத்திரிகையாளர்கள் பவன்குமார் ஜெயஸ்வாலிடம் இதே கேள்வியை போய் கேட்டிருக்கிறார்கள். என்ன சார், உங்களுடைய PA இந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்க, டெல்லியில இருந்து நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது எங்களுடைய பர்சனல் மேட்டர், லோக்கல் இஷ்யூ, இதனால நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. அந்த திமிரான பதில். தீரஜ்குமாரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும் போது அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆமா, நாங்க இந்த பெட்டிஷனை சப்மிட் செய்தோம். He accepted that he tried to delete 80,000 Muslim voters. மூன்றாவது, சைனி சுனில் என்கிற இந்த நபர் பிஜேபியின் ஆர்கனைசரல் பிரசிடென்ட் ஃபார் டாக்கா. டாக்கா பீகார்ல இருக்கு, இன்னொரு டாக்கா பங்களாதேஷ்ல இருக்கு, அது இல்லை, பீகார்ல இருக்கக்கூடிய டாக்கா. இவர் கொடுக்கக்கூடிய பதில், இந்த லோகேஷ் என்கிற நபரை எனக்கு தெரியாது, ஆனால் பீகார்ல ஏராளமான பேர்களை நாங்கள் நீக்கி இருக்கிறோம். யார் அந்த நபர்கள்? நேபாள், பங்களாதேஷ்ல இருந்து வந்து இங்கே தவறான ஆதாரங்களை காட்டி இங்கே தங்க நினைக்கக்கூடிய நபர்கள், வந்தேரிகள், அவர்களுடைய பேரை நாங்கள் நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அரசாங்கம் தானே, டபுள் இன்ஜன் கி சர்க்கார் தானே, அமித்ஷா
ஹோம் மினிஸ்டராக தான் இருக்கிறார். அப்ப எப்படி இந்த அனைத்து விஷயத்தையுமே தாண்டி நேபாளில இருந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்தேரிகள் உள்ள வர்றார்கள்? எப்படி அவர்களுக்கு இந்த ஆதார அட்டைகள் கிடைக்கிறது? யாருடைய ஃப்ளோ இது? யாருடைய தவறு இது? இது எல்லாம் கேட்கும்போது அதற்கும் பதில் கிடைக்கவில்லை. இப்போ ஒட்டுமொத்த விஷயத்தை கன்க்ளூட் செய்து பாருங்க. எஸ்ஐஆர் அதிலிருந்து நீக்கப்பட்ட நபர்கள் 65 லட்சம் இருந்தார்கள். இப்போ 68 லட்சம் நபர்கள். புதிதாக 22 லட்சம் நபர்களை இன்னும் சேர்த்துட்டீங்க, அதிகமாக சேர்த்துட்டீங்க. ரைட். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தியோடைய 2 மிக முக்கியமான அலிகேஷன், எடிஷன் அண்ட் டிலீஷன். பீகார்ல மறுபடியும் நடந்திருக்கு அந்த விஷயம். அதை ஜஸ்டிஃபை செய்வதற்காக கோதி மீடியா மற்றும் ஒட்டுமொத்த பிஜேபி ஐடி விங்கை வைத்து நீங்க டைவர்ட் செய்யக்கூடிய வேலையை ஒரு பக்கம் பார்ப்பீர்கள். இன்னொரு பக்கம் we will leave பீகார், பீகாரில் தோர்த்தால் கூட மீதம் இருக்கக்கூடிய ஆட்சி பிடிக்கலாம் என்கிற ஒரு திட்டத்தை எந்த அளவில் போட்டிருக்கிறார்கள் என்கிற இந்த விஷயத்தையும் நீங்க புரிந்திருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதிவிடுங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், லைக் மற்றும் ஷேர் மற்றும் நிச்சயமாக செய்து விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதி இருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.